ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இதிலே அடியேன் சித்தர்களும் ஜீவமுக்தியும் என்ற தலைப்பிலே சில வாரங்களாக உங்களுடன் தொடர்பு கொண்டு பேசி வருகின்றேன். அந்த வரிசையிலே இன்றைய தினத்திலே கொங்கணரை பற்றி நாம் சிந்திப்போம். கொங்கணர் என்பவர் கொங்கணமலை பகுதியிலே ஊதிமலை என்ற இடத்திலே பிறந்தவர். அதனாலே அவருக்கு கொங்கு நாட்டிலே பிறந்ததனாலே அவருக்கு கொங்கணர் என்ற பெயர். இது அனுபூதிமான் அருணகிரிநாத பெருமார் ஊனு முயிராய் வளர்ந்து ஓசையுடன் வாழ்வு தந்த ஊதிமலை மீது கந்த பெருமாளே என்று அவர் பிறந்த ஊரை புகழ்ந்து பாடுவார். இந்த கொங்கணவராகப்பட்டவர் தாயும் தந்தையரும் இரும்புகளை வார்த்து பாத்திரங்கள் செய்து விற்கக்கூடியவர்கள். கொங்கணரும் அதை போலேயே ஆலய வாயில்களிலே இருந்து பாத்திரங்கள் வார்த்து செய்து பெரிய வணிகராக விளங்கினார். பல சித்த புருஷர்களை அடுத்து சித்த நிலைகளை கைதேர்ந்தவராகி கூடுவிட்டு கூடுபாயக்கூடிய வித்தையையும் கற்றுத் தேர்ந்தார். இறைவனை நினைத்து பரமேஸ்வரன் நினைத்து அரிய பெரிய ஒரு தவம் செய்தார். அந்த நேரத்திலே ஆகாய வழியாக கொக்கு பறந்து சென்றது. அந்த கொக்கு பறந்து சென்றது எச்சமிட்டது, அவருடைய தலையிலே பட்டது. அந்த தலையிலே பட்டதிலே ஒரு துளி கண்ணுக்கும் வந்தது. உடனே சீற்றம் கொண்டு அந்த கொக்கை பார்த்தார். கொக்கு எரிந்து விட்டது. எப்பேற்பட்ட ஞானியா இருந்தாலும் பசி எடுக்கும் தானே. இந்த பசி என்ற தீயை எவ்வளவு தண்ணி கொண்டு அணைக்க முடியாது. அதனாலதான் இந்த கலியுகத்திலே அன்னதானம் சிறந்த தானம் என்று வடலூரிலே தோன்றிய வள்ளல் ராமலிங்க பெருமான் சத்திய தர்மசாலையை அணையாத அடுப்பை மூட்டி அருளினார். இவர் பசியின் கொடுமையாலே இல்லறவாசிகளை நாடி பிச்சைக்கு சென்றார். அங்கே வள்ளுவரின் மனைவி வாசுகி தன் கணவனுக்கு பணிவிடை செய்து கொண்டு இருந்தார். அந்த நேரத்திலே கொங்கணர் பருவதா பிக்ஷாந்தேகி என்ற வார்த்தையை சொன்னார். அன்னை வாசுகி வர சற்று தாமதமாயிட்டு சீற்றம் கொண்டு அந்த அம்மையாரை பார்த்தார். தன் கற்பின் இளையாளே வாசுகி தேவி இந்த கொங்கண முனிவராகப்பட்டவர் கொக்கையை எரித்ததை அகக்கண்ணாலே பார்த்தார். உடனே அவர் சொன்னார், முனிவரே, அம்மா என்கிட்ட அனுப்பிச்சாங்களோ பா, இந்த தொழிலை நான் விரும்பி செய்யவில்லை, குடும்பம் நடத்துவதற்காக செய்கின்றேன். இந்த ஆட்டை நான் வெட்டவில்லை, வெட்டியது ஒருவன். நான் அதை வாங்கி வியாபாரம் செய்து அதிலே வரக்கூடிய லாபத்தில் குடும்பம் நடத்துகின்றேன். அதால இந்த கொலை எனக்கு சம்பந்தப்படாத விஷயம். இந்த கத்தி இந்த கரியை வெட்டுகின்றது, கத்திக்கு இந்த பாவம் வராது. அதை போல இந்த கத்தியை போலே நான் ஒரு கருவி, என்னை பார்த்து அருவருப்படாதே, வா என்று வீட்டுக்கு அழைத்து கொண்டு சென்றான். அவருடைய தாயும் தந்தையும் பிறவியிலே குருடராக இருந்தவர். அவர்களுக்கு இவனும் இவனது மனைவியும் காலையிலே எழுந்தி மலஜலங்கள் கழிக்க வைத்து குளிப்பாட்டி மாற்று உடை தந்து பசியாற்றுவித்தல் செய்து பணியை தொடக்குவான். அவன் ஆலயத்துக்கு சென்று தெய்வத்தை வழிபடுவது கிடையாது. தன்னுடைய தாயையும் தந்தையும் தெய்வமாக வணங்குகின்றான். பார்வதி பரமசிவனாக வணங்குகின்றான். இதுதான் அவன் செய்த அதிசயம். அதாலே கொங்கண முனிவர் தன் தாய் தந்தையை தவிக்க விட்டு வந்தவர். மீண்டும் இந்த அறிவை அந்த தர்ம விஜயன் உணர்த்த கொங்கணரும் சென்று தன் தாய் தந்தையர்களுக்கு தொண்டு செய்து பரகதியுற்றதாக வரலாறு. தர்ம விஜயன் ஒரு குருவாக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அகந்தை என்பது ஒரு மனிதனை அழித்துவிடும். இதைத்தான் திருவள்ளுவர் திருக்குறளிலே ஒரு அதிகாரமே வைத்து 1.25 வரியிலே 7 வார்த்தையில சொல்றார். சொர்க்கத்தையும் நரகத்தையும் ஒரு குறளிலே சொல்லுகின்றார் வள்ளுவர். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆருருள் உய்த்துவிடும் என்று கூறுகின்றார். இதைவிட தெளிவான பாஷையை எந்த மொழியிலே யார் சொல்ல முடியும்? தமிழர்களைப் போல கொடுத்து வைத்தவர்களும் இல்லை, ஆனால் தமிழர்களைப் போல ஏமாந்தவர்களும் இல்லை. ஒரு மனிதனுக்கு அருள் வளர வளர பணிவு வர வேண்டும். அந்த பணிவை விளக்கி காட்டினார்கள் கொங்கணருக்கு அன்னை வாசுகி தேவியும் தரும விஜயனும் என்று கூறி, கொங்கணவர் கொக்கை எரித்தது பெரிதல்ல. எனவே இத்தகைய மகானுபாவர்கள் வாழ்ந்த நாட்டிலே நாமும் பிறந்திருக்கும் என்ற பெருமையோடு இந்த வாரத்திலே
கொங்கணருடைய சரித்திரத்தை பகுதி 1 முடித்து அடுத்த பகுதிக்கு அடுத்த வாரம் சந்திப்போம் என்று கூறி இந்த அளவிலே உங்களிடத்திலிருந்து விடைபெறக்கூடியவன் டாக்டர் வேணுகோபால் வாரியார் சுவாமிகள் சீடன் வந்தனம்.